வேதம் இங்கே நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனிதன் பாக்கியவான். அல்லேலூயா. ஸோ அந்த வசனத்தின் அடிப்படையிலே பல பிரசங்கங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வசனத்தின் அடிப்படையிலே சுகத்தை குறித்து பார்த்தோம். அந்த வசனத்தின் அடிப்படையிலே துதிகளை குறித்து பார்த்தோம். அந்த வசனத்தின் அடிப்படையிலே ஐஸ்வர்யத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போ எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் எதையாவது பெறுகிறோமா? சபை என்பது ஏதோ நான் தேவன் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தாரு, நான் வந்திருக்கிறேன், நான் பிரசங்கத்தை கேட்குறேன், நான் காணிக்கையை கொடுக்குறேன், நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன், நான் தேவனுக்கு ஒரு கும்பிடு போட்டுக்கிறேன், கர்த்தாவே நீங்கள் பார்த்துக்கோங்க, கர்த்தாவே இந்த மாதம் எனக்கு ரெண்ட் கட்டணும், கர்த்தாவே இபி பில் கட்டணும், கர்த்தாவே நீங்கள் தான் சொல்லிட்டு நாம் சொல்லிட்டு போகிற இடம் கிடையாது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. அல்லேலூயா. ஆகவே தான் பாருங்க, அநேக கிறிஸ்தவர்கள் பிரசங்கங்களை கேட்டு 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 எப்படி அதை அவங்க வாழ்க்கையில அனுபவிக்கணும் தெரியாம அவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏன் பிரசங்கிக்கிறோம்? அதில் பலன் பெற வேணும். ஆமென். ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போனாலும் சரி, நீங்கள் வேற எந்த ஒரு மெக்கானிக்கல் ட்ரைனிங்க்கு போனாலும் சரி, நீங்கள் எந்த ட்ரைனிங்க்கு போனாலும் ஆஃப்டர் ட்ரைனிங் நீங்கள் ட்ரெயின்ட் ஆகணும். இல்லை, நீங்கள் ஃப்ளைட் ஓட்ட கற்றுக்க போகிறீங்க, 6 வருஷம் 3 வருஷமோ 4 வருஷமோ 5 வருஷமோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, பல லட்சத்தை கொடுக்குறீங்க, விமானத்தில் ஏறி உக்காந்துக்கிறீங்க, எல்லாம் ஓட்டுறீங்க. கடைசியில் ஓட்டணுமே, ஓட்டலைன்னா நம்ம படித்ததுக்கு என்ன இல்லை, நம்ம சரியாக வந்துட்டு அதை யூஸ் பண்ணலை, அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலை, அதை வந்துட்டு நம்ம பிரயோஜனப்படுத்திக்கலன்னு அர்த்தம். அதே போல் இப்போ சுகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறோம், செழிப்பை பற்றி பிரசங்கம் பண்ணுறோம், துதியை பற்றி பிரசங்கம் பண்ணுறோம், விடுதலையை பற்றி பிரசங்கம் பண்ணுறோம். ஏன் வரலை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு, அப்போ ஏன் கிடைக்கல? அப்போ நான் பாவம் செஞ்சுருக்கிறேன்னா? அப்போ நிறைய பேருக்கு இது ஒரு யோசனை, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் ஏதோ தப்பு செஞ்சுருக்கிறேன், அதனால தான் எனக்கு இது கிடைக்கல, அதனால தான் கர்த்தர் அதை தடுத்துட்டாரு அப்படி என்று சிலர் யோசிப்பார்கள். உண்மையாகவே பாவம் செய்தவர்கள் அப்படி யோசிக்கிறதுல அர்த்தம் இருக்குது. தப்பே பண்ணலங்க, ஆனாலும் கர்த்தர் எனக்கு சிறுவையிலே செய்த சகல ஆசீர்வாதத்தை என்னால் சுதந்திரிக்க முடியல. நான் பயபக்தி உள்ள ஒரு உண்மையான பக்தன், தேவனை தேடுகிற ஒரு மனுஷன், எனக்கே இந்த குறை இருக்கு, எனக்கே இன்னும் இந்த வியாதி போகல, ஏன் இன்னும் ஐஸ்வர்யம் வரல, ஏன் இன்னும் கடனில் இருக்கேன், ஏன் இன்னும் வாழ்க்கையில் இவ்வளவு வேதனை கஷ்டங்கள் என்று கேட்கும் பொழுது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது. சொல்லுங்க, நான் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. நான் செய்ய வேண்டியதை செய்யாம காரியம் நடக்க போறது கிடையாது. அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 5 கோடி வந்து டெபாசிட் ஆட்டோமேட்டிக் ஆயிடுச்சு. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளில் தெய்வீக சுகம் உங்களுக்கு வந்துடுச்சு. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளில் எல்லாமே உங்க எல்லையில உங்க சத்துருலாம் சிதறடிக்கப்பட்டாங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளில் உங்களுக்கு தெய்வீக ஞானம் வந்துருச்சு. அப்படியா வந்தது? ரட்சிக்கப்பட்ட நாளிலே ஒரு காரியம் நடந்துடுச்சு. என்ன நடந்துடுச்சுன்னா, இதையெல்லாம் சுதந்திரிக்கிறதற்குரிய ஒரு அபிலிட்டி, ஒரு நியூ கிரியேஷன் உங்களுடைய ஆவியிலே நடந்திருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? இதை டெவலப் பண்ண வேண்டும். அதை தான் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். You have to develop your spirit in order to inherit every blessing which God has purchased for you on the cross. Unless you develop your spirit, you cannot inherit what God has done for you on the cross, though He has given it for you. Because only when you develop your spirit, your faith will work. உன் ஆவியை நீ டெவலப் பண்ணாதான் உன் விசுவாசம் வேலை செய்யும். உன் விசுவாசம் வேலை செஞ்சாதான் ஆண்டவர் உனக்கு எல்லாவற்றையும் செய்து வைத்ததையும் நீ சுதந்திரிக்க முடியும். ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும், it is very important and the whole world is educating the mind. The mind can be educated. உங்களுக்கு தெரியும், மைண்ட் கேன் பி எஜுகேட்டட். அதனால தான் எத்தனை ஸ்கூல் இருக்குது பாருங்கள், எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ், எத்தனை ஆர்ட்ஸ் காலேஜஸ், எத்தனை மெடிக்கல் காலேஜஸ். மைண்டை வந்து ட்ரெயின் பண்ணலாம். 5 வருஷம் படித்தா டாக்டரே இல்லலாம் ஓரளவு. ஆமீன். இப்போல்லாம் 10 வருஷம் படிக்கணும். நல்ல டாக்டர் 10-12 வருஷம், சில பேர் 15 வருஷம் படிக்கிறாங்க. ஆனால் 5 வருஷம் படித்தா ஓரளவு ஒரு நல்ல டாக்டர் இருக்கலாம், MBBS. ஆமீன். 12 வருஷம் படித்தா தான் மல்லிகை கடையிலே வேலை கொடுப்பாங்க. 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு பேசிக் கணக்கு இருந்தால் தான் ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயாவது வேலை கொடுப்பாங்க. அப்போ மைண்டை ட்ரெயின் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது.
அல்லேலூயா. பாடி டெவலப் பண்ணவும் இடம் இருக்கு. ஏராளமான ஜிம்மு திறந்துட்டாங்க. கார்பரேஷன் ஜிம்மும் இருக்கு, சொபிஸ்டிகேட்டட் ஜிம்மும் இருக்கு, அர்னால்ட் ஷ்வார்ஸெனெகர் பண்ற ஜிம்மும் இருக்கு. தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அர்னால்ட் ஷ்வார்ஸெனெகர் ஜிம் பண்றாரு பாருங்க, அதே ஜிம் இங்க இருக்கு. என்ன ஜிம்னு கேட்குறீங்களா? அது நம்ம அவசியம் இல்லை இப்போ. ஆமென். அப்போ பாடி ட்ரெயின் பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கு, மைண்ட் ட்ரெயின் பண்ணக்கூடிய இடம் இருக்கு. ஆனா இந்த மிக முக்கியமானது ஸ்பிரிட்டை ட்ரெயின் பண்ணக்கூடிய இடம் தான் இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, மைண்ட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் இருக்கு, மைண்ட் ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு, பாடி ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு. எவ்வளோ சென்டர் இருக்கு உடம்பு வந்துட்டு டெவலப் பண்றதுக்கு. எவ்வளோ கிளினிக்ஸ் இருக்கு, எவ்வளோ இடம் இருக்கு, நீங்களே பார்க்குறீங்க இல்லையா? ஆனால் ஆவிய ஸ்பிரிட் மேனை ட்ரெயின் பண்றதுக்கு, பில்ட் பண்றதுக்கு இடம் இல்லை. அந்த இடம் தான் திருச்சபை. அல்லேலூயா. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு மாத்திரம்தான் இதை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கும். ரட்சிக்கப்படாத மனிதர்களுக்கு இது புரியாது. இது ஒரு புரியாத புதினா இருக்கும். இது ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கும் உங்களுக்கு. ஆவிக்குரிய காரியங்கள் ரட்சிக்கப்படாத மனிதர்களுக்கு அது முட்டாள்தனமா இருக்கும். ரட்சிக்கப்பட்ட மனிதர்களுக்கு அது விவரமா இருக்கும், அது ஒரு விசேஷமா இருக்கும், அது ஒரு உண்மையா இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, I have to train and build my spirit. இதுதாங்க கிறிஸ்தவர்கள் செய்யணும் இன்னைக்கு. ஆமென். கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்ய வேண்டியது நம்ம ஆவியை டெவலப் பண்ணணும். எப்படி ஆவியை டெவலப் பண்ணுவீங்க? மிக முக்கியமா ஆவியை டெவலப் பண்ணுவதற்கு நாம் அந்நிய பாஷையில பேசுகிறோம். இன்னர் மேன் பில்ட் பண்றதற்கு, உங்களுடைய உள்ளான மனிதன், அதை குறித்து நாம் தனியா பேசுவோம். சும்மா ஒரு வரியில சொல்றேன். இன்னர் மேன், இன்சைட் மேன் பில்ட் ஆகிறதுக்கு பல மணி நேரம் அந்நிய பாஷையிலே நாம் பேசுகிறோம். சபையிலே வந்து ஒரு 2 நிமிடங்கள் பேசுறது போதாது, ஒரு 10 நிமிடங்கள் பேசுறது போதாது. பல மணி நேரம் நாம் அந்நிய பாஷையிலே பேசுகிறோம். and then we build our inner man. சரி, இப்போ நீங்கள் வந்து சபை முடிஞ்சோன்னு எனக்கு அந்நிய பாஷை வரல, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்படி கேட்கக்கூடாது. ஆமென். நான் அதுக்கு ஜெபம் பண்ணுறேன், ஆனால் விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. யூ ஹாவ் டு பில்ட் யோர் இன்னர் மேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ இன்னர் மேன் எப்படி நான் பில்ட் பண்ணுவேன்? நீங்களே சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ணுறேன், சர்ச்சுக்கு போகிறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், சங்கீதத்தில் ஒரு 2 அதிகாரம் எனக்கு ஒரு அம்மா எப்படி சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் சொந்தக்காரங்க தான். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஏறக்குறைய 20 ஆண்டுகள் இருக்கு, 15-18 ஆண்டுகள் முன்பதாக சொன்னாங்க, 5 அதிகாரம் சங்கீதத்தில் வாசி, போதும், அது போதும். 5 அதிகாரம் வாசி. 5000 ரூபாய் போதுமா சம்பளம்? நான் கேட்குறேன் உங்களை, 5000 ரூபாய் சம்பளம் போதுமா உங்களுக்கு? 10 பாஸ்டர். 50,000 வேணுமா? 50 அதிகாரம் வாசி. ஆமென். 50 அதிகாரம் வாசி 50,000 வந்துருமா? வரும். அப்போ 1 லட்சம் வேணும், 100 அதிகாரம் வாசி. 2 லட்சம், 200 அதிகாரம் வாசி. 3 லட்சம், வாசிக்கிட்டே இரு. நீ எவ்வளவு வாசிக்கிறே அவ்வளவு உனக்கு வரும். இது ஏதோ ஒரு மேஜிக் இல்லை. ஏனென்றால் வாசிக்க 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 உங்களுடைய ஆவியை நீங்க பில்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. உங்க ஆவியை பில்ட் பண்ண உங்க வெளியில தான் நீங்க பாக்குறது ஏதோ சாதாரணமா இருப்பீங்க. எடை போட்டுறக்கூடாது, உள்ள பெரிய ஆளா இருப்பாரு. அல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தர் எப்பவுமே ஒரு ஆளை வெளியே பார்க்கறது இல்லை. அவர் தெரியும் வெளியெல்லாம் அழிஞ்சு போயிடும், கொஞ்ச நாள் தான், ஒரு 20-30 வருஷம் தான் வெளியே ஷோக்கு முடிஞ்சிடும் சீக்கிரம். உள்ளதான் இருக்கு விஷயம். ஏன்னா நித்திய ஜீவன் உள்ளதான் இருக்கு. அவன் எவ்வளவு டெவலப் ஆயிருக்கான் உள்ளதான் இருக்கு. இன்டர்வியூக்கு நம்ம எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோன்ற முக்கியம் இல்லை, என்ன மேக்கப் அடிச்சுட்டு போகிறோன்னு முக்கியம் இல்லை. கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல தெரியணும். ப்ராஜெக்டை கையில் கொடுக்கும்பொழுது செய்ய தெரியணும். தத்த புத்தம் என்னன்னா புரிஞ்சுக்குவான், ஓ இவன் சும்மா வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சும்மா ஒரு சவுண்ட் பார்ட்டிவன், விஷயம் இல்லை அவங்கிட்ட தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? 2 நாளில் தெரிஞ்சுக்குவாங்க. நீ என்னதான் சூட்டு போட்டு போனால் கூட வேலை கையில் கொடுத்தோன்னு தெரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு விஷயம் தெரியலன்ட்டு. அதே போல் உங்களுடைய ஆவியை நீங்கள் டெவலப் பண்ண தேவன் உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். அதுதான் தேவன் விரும்புகிறார். அதுதான் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு செய்வதற்கு அவர்களுக்கு தெரியல.
அவங்க அந்த நாளுக்குரிய வார்த்தை கர்த்தரனோடு பேசணும் சொல்லி அந்த வார்த்தையை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா அது பத்தாது. கர்த்தர் உங்களோட பேசுறது மட்டும் பத்தாது. கர்த்தருடைய வார்த்தையினாலே உங்களுடைய ஆவியை நீங்கள் கட்ட வேண்டும்.